சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பவன் கல்யாணுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நட்பை வந்து தான் ஸ்ட்ராங் ஆக்கிற மணிக்கு ஒரு இன்சிடென்ட் இப்போ வந்து நடந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம தலைவர் வந்து எப்படின்னா அவரோட 50வது திரையுலக பயணத்துக்கு என்ட்ரி ஆனதுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பார் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்னு. அதுக்கு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் வந்து தான் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு ரஜினி அவர்கள் இப்போ ஒரு வந்துன்னா ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் வாழ்த்துனது எனக்கு உண்மையிலே ரொம்பவுமே வந்துன்னா பெருமையாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லி என்னோட மனதார அதுக்கு வந்து நன்றி சொல்கிறேன், உங்களை வந்து கடவுள் வந்து பிளஸ் பண்ணும் அந்த மணிக்கு வந்துன்னா போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பவன் கல்யாணம் அவரோட தம்பியாக நினச்சி தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் ரீட்வீட் வந்துன்னா பண்ணியிருக்காரு. ஸோ பிக்கர் பிரதர் அவர் வந்து இவர் வந்து அண்ணா தான் பார்க்குறாரு, உங்களோட விஷயத்துக்கு வந்துன்னா நன்றி அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மணிக்கு இரு ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு இந்தியானா நமக்கு வந்துன்னா இது வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அதுதான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணேன். அதே மணிக்கு கூலி படம் இப்போ கர்நாடகாவில் வேறு லெவல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பவன் கல்யாண் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ செம்மையான ரெக்கார்ட்ஸ் வந்து கூலி படம் வந்து பண்ணிகிட்ருக்கு. தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டு மக்கள் ஆடியன்ஸ் எல்லாமே தரமாக தான் இருக்காங்க. பட் நல்லா தான் ஓடிட்டுருக்கு இந்த ஒரு படம். பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணுது. ஸோ இந்த பவன் கல்யாண் ரஜினிகாந்த் அவர்கள் இன்சிடென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை.